அந்த ஆளுக்கிட்ட கோபி, பாக்கியா, இனியா, செழியன், எழில் எல்லாருமே மாறி மாறி ஆளுக்கு ஒரு கொஸ்டின் பண்ணுவாங்க. பொண்ணோட கல்யாணம் எங்கே நடக்குது, எந்த மண்டபம், எந்த ஏரியா, எல்லா டீட்டெயிலும் கேட்க அந்த ஆளுக்கு பதில் சொல்ல முடியாது. சும்மா ஏதோ ஒரு பேர் அடிச்சு விடுவாரு. செழியனும் எழிலும் அதை நெட்டில் செக் பண்ணிவிட்டு அப்படி ஒரு மண்டபமே கிடையாதுன்னு போலீஸ்கிட்ட காட்டுவாங்க. அந்த ஆள் மாட்டிக்குவார். பைக்கில் யாரோ வரவும் பின்னாடி ஏறி உட்காந்து தப்பிச்சு போயிடுவார். அதுக்குள்ளே போலீஸ் அவங்கள துரத்திக்கிட்டு பின்னாடியே போகும். எழிலும் செழியனும் போகணுன்னு ட்ரை பண்ணுவாங்க. கோபியும் பாக்கியாவும் விடமாட்டாங்க. நாளைக்கு இனியாவோட கேஸு கோர்ட்டுக்கு வருது. நாளைக்கு ஃபஸ்ட்டு ஹியரிங் நடக்க போகுது. அதனால நீங்கள் எதுலேயும் தலையிட வேண்டாம். ஏற்கனவே கமிஷனர் ஆஃபீஸில் கூப்பிட்டு வார்ன் பண்ணிட்டாங்க. அதனால தலையிடாதீங்கன்னு சொல்லி இதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லாரும் வீட்டுக்கு போய் யோசிப்பாங்க, யார் இந்த ஆளை இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாதே, யார் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு. அப்புறம் அடுத்த நாள் கோபியும் எழிலும் வெளியில் போவாங்க. எழில் கூட பேசியே ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு கோபியும் எழிலும் வெளியில் போயிட்டு அப்படியே ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே காரில் போயிட்டு வருவாங்க. அப்போ அந்த வழியில் பாக்யாவோட ஹோட்டலில் ஃபேக்காக ஆர்டர் கொடுத்து அந்த ஏமாத்தின ஆள் அங்கே ஒரு பைக்கில் உட்காந்துருப்பாரு. அதை பார்த்ததும் கோபி வண்டியை நிறுத்து அப்படின்னு சொல்லுவார். எழில் ரொம்ப கோவப்பட்டு அந்த ஆளை போய் அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவார். இல்லை வேண்டாம், நீ உட்காருடா, எதுவுமே பண்ணக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னதும் அங்கே அந்த இடத்துல அந்த ஆளை மீட் பண்ணுறதுக்காக சுதாகர் வருவார். சுதாகர் அந்த ஆளை ரொம்ப திட்டுவார். பிளான் சொதப்பிடுச்சு இல்லையா, அதனால அந்த ஆளை ரொம்ப திட்டுவார். இதை எழிலும் கோபியும் பார்த்துக்குவாங்க. ஐயோ, இந்த ஆள் தான் இதுக்கு பின்னாடி இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏன் சுதாகர் இவ்வளோ சீப்பாக இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு புரியாது. இனியா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. பாக்யாவும் கோபியும் இப்போ எதுவுமே பண்ண வேண்டாம், யாரும் எதுவும் செய்யாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, இனியாவுக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பிளான் பண்ணி என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. யாருக்கெல்லாம் இனியாவும் ஆகாஷும் சேர்ந்தா நல்லா இருக்குன்னு தோணுதோ அவங்கெல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.